மதுரை விக்கிரமங்கலம் அருகே எரவார்பட்டியில் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு தரப்பு மதுபான கடைக்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பு எதிராகவும் போராடி வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். விக்கிரமங்கலம் அருகே உள்ள எரவார்பட்டி அப்படிங்கிற கிராமம் முழுக்க ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பகுதிங்க. இந்த பகுதியில ஏராளமான பொதுமக்கள் தங்களோட விவசாய நிலங்கள்ல மல்லிகைப்பூ, கத்திரி, வெண்டை, தென்னை போன்ற ஏராளமான இயற்கை சார்ந்த விவசாயங்கள் செய்து வர நிலையில விவசாயத்துல மதுபான கடை திறப்பதாக கூறி புதிய மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பெட்ரோல் கேனோட பெரிய போராட்டத்துல எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. மதுக்கடை திறப்பதற்கு மதுபான கடையின் கட்டிட உரிமையாளர் ஆனந்த பாண்டியன் மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களை தாக்கவும் அவர்களோட வாக்குவாதமும் செஞ்சுட்டு வர்றாரு. சம்பவ இடத்துக்கு விக்கிரமங்கலம் காவல்துறையினர் புது மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறாரு. இந்நிலையில மதுபான கடைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும், கொண்டு வந்தா மதுபான கடை திறந்தா தீக்குளிப்போம்னு சொல்லி ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் மதுபான கடை வேணும் அப்படின்னு சொல்லியும் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுல என்னன்னா எரவார்பட்டி அந்த கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 3 மணி நேரத்துக்கு மேல சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த விக்கிரமங்கலம் காவல்துறையினர் புது மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்களோட தற்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து மதுபான கடை இடை உரிமையாளர் ஆட்களை திரட்டி மதுபான கடை வேணும்னு சொல்லி கோஷம் எழுப்புறதாகவும் புகார் தெரிவிக்கிறாங்க. மறுபுறம் 300க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுக்கு மதுபான கடை வேண்டாம்னு கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து மதுபான கடைக்கு, அதாவது புதிதாக அமைக்கப்பட உரிய மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஏராளமான பெண்கள் என திரளாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில அதற்கு ஆதரவாகவும் இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கிறது கடும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. சுமார் 2 மணி நேரத்து போராட்டத்துக்கு பிறகு பொதுமக்கள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு புதிய மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீர்னு சாலை மறியலில் ஈடுபட்ட ஒரு சூழ்நிலையில அந்த மறியலை கைவிடுமாறு போலீசார் காவல்துறை தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஆனாலும் ஏராளமான பொதுமக்கள் அந்த மதுபான கடை வைக்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து கலைந்து செல்லாம மதுபான கடை அமைக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்துல சாலை ஓரத்துல தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.